எஸ்ஐஆர் தொடர்பாக சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் இருந்தவாறு அக்கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி வாயிலாக மாவட்ட செயலாளர்களிடம் ஆலோசனை மேற்கொண்டார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரகாஷ். விவரங்களை பகிரலாம். தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணிகள் தொடர்பாக மாவட்ட செயலாளர்களுடன் எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தி வருகிறார். சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக இந்த கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்றிருக்கிறார். இங்கிருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 82 அதிமுக மாவட்ட செயலாளரிடத்திலும் அவர் இந்த ஜூம் மீட்டிங் வாயிலாக இந்த ஆலோசனை கூட்டமானது நடத்தி வருகிறார். இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல கடந்த 4ஆம் தேதியிலிருந்து நடைபெற்று வரக்கூடிய வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணிகளுடைய நிலை குறித்து ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் கேட்டறிய இருக்கிறார். இந்த பணிகள் தொடங்கிய போதே மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் விழிப்போடு செயல்பட வேண்டும். குறிப்பாக இந்த பணிகள்ல அனைத்து வாக்குச்சாவடி அலுவலர்களும் தவறாமல் இந்த பணியில முழு ஈடுபாட்டோடு பணியாற்ற வேண்டும். குறிப்பாக அதிமுகவுக்கான வாக்குகள் எந்த நிலையிலும் விடுபட்டு விடக்கூடாது என்பது தெளிவாகவும் உறுதியாகவும் செயல்பட வேண்டும் என்று அனைத்து வாக்குச்சாவடி அலுவலர்களும் அவர் அறிவுறுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த பணிகள் கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்களாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில மாவட்ட வாரியாக இந்த பணிகள் எந்த நிலையில் இருக்கிறது, எத்தனை படிவங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது, எத்தனை படிவங்கள் பூர்த்தி செய்யப்பட்டு மீண்டும் திரும்ப பெறப்பட்டிருக்கிறது, இந்த பணிகளுடைய நிலை என்ன என்பது குறித்தெல்லாம் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் தற்போது இந்த ஜூம் மீட்டிங் வாயிலாக ஆலோசனை நடத்தியிருக்கிறார். குறிப்பாக அதிமுக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் ஒவ்வொருவரும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் முறையாக இந்த பணிகளை மேற்கொள்கிறார்களா என்பதை மாவட்ட செயலாளர்கள் கண்காணிக்க வேண்டும். திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி அலுவலர்கள் செயல்படுகின்ற பட்சத்துல அது குறித்த புகாரினை அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் அலுவலகத்துல புகாராக அளிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளை இந்த கூட்டத்தின் வாயிலாக எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்த இருக்கிறார். தொடர்ச்சியாக அதிமுக சார்பில் இந்த எஸ்ஐஆர் பணிகள்ல திமுகவுடைய தலையீடு இருப்பதாக தொடர்ச்சியாக குற்றம் சாட்டப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் இது தொடர்பாக கண்டன ஆர்ப்பாட்டங்களும் நடைபெற்று வருகிறது. மாவட்ட தேர்தல் அதிகாரி, மாவட்ட ஆட்சியர்களாக இருக்கக்கூடிய இடத்துல புகார் மனுக்களும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. சமீபத்தில் கூட சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட செயலாளர்களும் ஒருங்கிணைந்து ஒரு போராட்டத்தையும் முன்னெடுத்தார்கள். சென்னையில இந்த வாக்குச்சாவடி திருத்த பணிகள்ல திமுகவுடைய தலையீடு அதிகமாக இருக்கிறது என்பதை ஒரு குற்றச்சாட்டாக முன்வைத்து அந்த போராட்டத்தை நடத்தினாங்க. இந்த நிலையில இன்னும் ஒரு 10 நாட்கள் தான் இந்த பணிகளானது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. இந்த இறுதிக்கட்ட பணிகள்ல எந்த விதமான முறைகேடுகளும் இல்லாமல் இந்த வாக்காளர் பட்டியலின் திருத்த பணிகள் முழுமையாக நடத்தப்பட வேண்டும் என்பதில் அனைவரும் உறுதியாக இருக்க வேண்டும். அதுல அந்த பணிகள்ல மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டும் என்று அனைத்து மாவட்ட செயலாளர்களும் எடப்பாடி பழனிசாமி கேட்ட இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.